नाम देखे भाव देखे मुझको दे ताव छोरा रा 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 ए छोरा रा 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 मान देखे गान देखे जयपुर का तू थान देख रा 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 ए छोरा रा 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 ए घुमर घुमर घूमे घूम 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 झुमर झुमर झूमे झूम 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 रंगीलो 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 राजस्थान मारो रंगीलो रंगीलो राजस्थान मारो रंगीलो रंगीलो राजस्थान मारो रंगीलो रंगीलो राजस्थान मारो रंगीलो. Alright guys, welcome to Jaisalmer. So finally பஸ்ல இருந்து கீழே இறங்கியாச்சு. ஜெய்சல்மேர் கீழே இறங்குற உடனே அவ்வளோ குளிர். ஐயோ சாமி, இங்கே பாருங்க, கோட்டுக்கு மேலே இது போட்டும் பயங்கரமாக குளிருது. ஸோ இப்போ என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா, இறங்குற உடனே பயங்கரமாக பசிக்குது. ஸோ நம்மளுக்கு சோறு தான் முக்கியம் எப்போவுமே. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 o'clock. இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு இந்த ஃபோர்ட்டை விசிட் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு பின்னாடியே தான் ஃபோர்ட் இருக்குது. இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். இந்த வழியாக என்ட்ரன்ஸ் உள்ளே போயிட்டோன்னா உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஸோ இப்போ வாங்க கொஞ்சமாக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலாம். என்டர்டைன்மெண்ட் காலையிலேயே ஒரு என்டர்டைன்மெண்ட் பார்த்தீங்களா, சூப்பரான என்டர்டைன்மெண்ட். ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா நானும் ஜெய்சல்மேர் ஃபஸ்ட் டைம் தான் வந்திருக்கிறேன். ஸோ ஜெய்சல்மேர் 360 வியூ, ஆல்மோஸ்ட் 180 டிகிரியில் இந்த ஃபோர்ட் இருக்குது. அங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகி அங்கே முடியுது. ஆல்மோஸ்ட் 180 டிகிரி ப்ளஸ். ஸோ வாங்க மேலே போகலாம். மேலே இப்படி வருதா, கீழே போய் ஸ்ட்ரெயிட் இப்படி இருக்குது கேட்டு. என்ட்ரன்ஸை இப்படி இருக்குது, கொஞ்சம் யூனிக்காக. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒன்று பார்த்துருக்குறேன். பார்த்தீங்கன்னா ஜெய்சல்மேர் ஃபோர்ட்டில் இருக்க செகண்ட் ஃப்ளோர்னு சொல்லலாம். கீழே வரைக்கும் ஃப்ரீ தான். மேலே வந்தால் 200 ரூபா டிக்கெட் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். இதெல்லாம் பாதி தூண்கள் தான் இருக்குது. இதுக்கு மேலே செய்யலையா இல்லை செஞ்சதை உடச்சிட்டாங்களாங்கிறது தெரில. ஸோ இது மேலே உட்காரலாம் ஒரு சேலஞ்ச். உட்கார முடியுமா இப்போ சார்? ஓகே, இப்போ ஒரு ஃபோட்டோ. பாருங்க கைஸ், நம்மள காப்பி அடிக்கிறாங்க. நான் செஞ்ச மாதிரியே எல்லாருமே செய்கிறாங்க. இது மட்டும் நான் செய்யாமல் இருந்ததுன்னா இந்த ஹிஸ்ட்ரியில் இந்த மாதிரி யாரும் செஞ்சுருக்க முடியாது. ஸோ ஓகே, நான் அந்த தூண் மேலே உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். என்னை பார்த்து அப்படியே 4-5 பேர் காப்பி அடித்தாங்க. ஐ எம் ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப். நான் ஏதாவது யூனிக்காக செய்கிறேன் பார்த்தீங்களா? ஸோ ஓகே, இங்கேருந்து கிளம்பலாம் இப்போ. ஸோ பேசிக்கலி இங்கே இருக்கிற எல்லா வெப்பன்ஸும் அந்த காலத்தில் இருக்கிற ராஜா மகாராஜாலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆல் திஸ் வெப்பன்ஸ் ஆர் யூஸ் பை ராஜ்பூத். மோஸ்ட்லி ராஜ்பூத் தான் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. ராஜ்பூத்துங்கிறது இங்கே இருக்கிற ஒரு கேஸ்ட். ராஜஸ்தான்லேயே பவர்ஃபுல்லான கேஸ்ட் ராஜ்பூத்தும்பாங்க. ஸோ ஆல் திஸ் ராஜ்பூத் தல்வார்ஸ் அண்ட் சி திஸ். இன்னொரு ஃபேக்ட் இப்போ தான் நான் பார்த்துருக்கேன். இங்கே இருக்கிற மேலே இருக்கிற காங்கிரீட் வந்து ஃபுல்லி மேட் பை வுட்டு. ஃபுல்லாக மரத்தாலேயே செஞ்சுருக்காங்க. நைஸ், நல்லா இருக்குது பார்த்தீங்களா? வித்தியாசமாக செஞ்சுருக்காங்க. மரத்தில் செஞ்சும் மேலே அவ்வளோ வெயிட் இருக்குது. இது ஃபுல்லாக உட்டன் காங்கிரீட். மேலே இன்னும் 2 floors இருக்குது. வாவ், இப்போலாம் செஞ்சால் கரையை கடிச்சு காணாமல் போயிடுது. அப்போலாம் பயங்கரமாக செஞ்சு வச்சுருக்கிறேன். ஸோ இங்கே இருக்கிற கேட்லாம் கொஞ்சம் குட்டி குட்டி கேட்டு தான். சாமி ஃபோட்டோ குமிஞ்சு போகிற மாதிரி வரும். ஸோ ஓகே, இதுதான். இன்னொன்று இது சொல்கிறேன். இது வந்து ஜெய்சல்மேரில் செஞ்சுருக்கிற ஒரு ஸ்கூல். இது பார்த்தீங்கன்னா நம்ம ராஜஸ்தானில் இருக்கிற ஜெய்சல்மேரில் ஒரு ஸ்கூலு. ஜெய்சல்மேரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தண்ணி ஃபெசிலிட்டி கிடையாது, எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டி கிடையாது. இந்த ஸ்கூலில் என்ன ஒரு வித்தியாசமான இதுனா, இந்த ஸ்கூல் ஃபுல்லாக ரவுண்டாக இருக்கும். உள்ள ஃபேன் கிடையாது, எலக்ட்ரிசிட்டி கிடையாது. பட் இது செஞ்சுருக்கிற ஷேப் பார்த்தீங்கன்னா வாங்க இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்குறாங்க. பேசிக்கலி இதில் என்ன ஆகும்னா, காற்று தானாக வரும். வெயிலும் அடிக்காது, சன்லைட்டும் தானாக வந்துடும். ஸோ ஃபுல்லாக மாஸ்டர் மைண்டில் செஞ்சுருக்காங்க. இந்த ஸ்கூல் ஜெய்சல்மேரில் இருக்குது. ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு நினைக்கிறேன். மேக்ஸிமம் பாய்ஸ்க்கு சேர்த்து இருக்கலாம். அண்ட் வாங்க ஸ்கூல் பார்த்தீங்கன்னா நைட் டைம் எப்படி தெரியும். ஸோ இது பேசிக்கலி சொல்ல போனால் ஃபுல்லாகவே இந்த ஸ்கூலை பார்த்து இந்த ரூம் ஃபுல்லாக 2020 மேபி ஓப்பனிங் பண்ணியிருக்கோம். இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 5 years ஆகுது. அண்ட் இந்த வழியாக பார்த்தீங்கன்னா
இந்த பக்கம் வெளியே பார்க்கலாம். ஸோ வெல்கம் டு த டாப் ஃப்ளோர் ஆஃப் ஜெய்சல்மேர் ஃபோர்ட். இதான் ஜெய்சல்மேரில் இருக்க டாப் ஃப்ளோருன்னு சொல்லலாம். இங்கேருந்து ஜெய்சல்மேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 360 வியூ டிகிரியில் காமிக்கிறேன். மேலே வரத்துக்குள்ளேயே ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு ஃபுல்லாகவே கூட்டத்தை காமிக்கிறேன். பாருங்களேன் எவ்வளோ கூட்டம். இத்தனைக்கு பாதி பேர்லாம் வேறு இடத்துல இருக்கிறாங்க. நிறைய பேர் அங்கேன்ட்டு அப்போயும் எவ்வளோ கூட்டம். ஓகே இங்கேருந்து போகலாம். ரொம்ப கூட்டமாக இருக்குது. ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தேன், சூட் ஆகல, ரொம்ப கூட்டமாக இருக்கிறதுனால. ஸோ ஓகே முடிஞ்ச அளவுக்கு எடுத்துட்டோம். இப்போ கீழே போகலாம், திருப்பியும் போகலாம். ரைட். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஜெய்சல்மேர் ஃபோர்ட் ஃபுல்லாகவே. இப்போ நம்ம நிற்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கே வாங்கி இங்கே இருக்கிறோம். தெரில எங்கே இருக்கணும்னு தெரில. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜெய்சல்மேர் ஃபோர்ட்டோட ட்ரையாங்கிள் மாதிரி. ஸோ இது என்னது ஹீ ஓ புருஷ். இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக மேல்ஸு. ஷீ எங்கே போகிறோம்? ஷீயை காணும். ஷீஸ் ஆர் நாட் அலவுட் ஹியர். ஆல்ரைட், ஜெய்சல்மேர் ஃபோர்ட் பார்த்து வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆச்சு பார்க்குறதுக்கு. இதுதான் ஃபுல் ஃபோர்ட்டு. மேக்ஸிமம் ஃபுல் ஃபோர்ட்லாம் பார்க்கல, ஒரு 40 to 50% நாங்கள் பார்த்துருக்கோம். ஏன்னா மீதி ஒரு 30% அபேண்டட் உடஞ்சி போயிருக்குது. மீதி 20% கூட்டமாக இருக்குதுங்கன்னு போல. ஆல் பிகாஸ் ஆஃப் ஹிம். ஓகே, பை த வே ஐ என்ஜாய்ட் இட். நல்லா இருந்துச்சு அப்பயும். ஸோ இப்போ டேரெக்டாக எங்கே போகிறான்னு பார்த்தேன், பட்வோக்கி ஹவேலி. பட்வோக்கி ஹவேலிங்கிறது ஒரு நல்ல ஃபேமஸான ஒரு இடம் தான். ஸோ அங்கே போய் விசிட் பண்ணலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜஸ்தானில் இருக்க ஜெய்சல்மேரில் இருக்கும் பட்வோக்கி ஹவேலி. பாருங்களேன், குட்டி 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 டிசைன்ஸ் எவ்வளோ அழகாக கட்டி வச்சுருக்குறாங்க. வா மேலே போயிட்டு வரலாம். இது ஷீஷ் மஹல். ஸோ லெட்ஸ் கோ. டிக்கெட்லாம் கூட. ஸோ இந்த இடத்துல பட்வோக்கி ஹவேலி பார்க்கறதுக்காக 2 டிக்கெட் வாங்கணும். வாடா 2 டிக்கெட் பையா. பேசிக்கலி பார்த்தீங்கன்னா பட்வோக்கி ஹவேலியிலேருந்து நம்மளுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஜெய்சல்மேர் ஃபோர்ட் ஃபுல்லாகவே தெரியும். ஸோ வாங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஜெய்சல்மேர் ஃபோர்ட்டோட ஸ்டார்டிங். அங்கேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாகவே ஃபுல் கேமராவில் கவர் ஆகுது. ஸோ இதுதான் ஜெய்சல்மேர் ஃபோர்ட் ஃபுல்லாகவே. ஓகே, பட்வோக்கி ஹவேலியும் பார்த்து முடிச்சிட்டோம். ரொம்ப இப்போ டயர்டாக இருக்குது. இப்போ திருப்பியும் வயிறுக்கு பசிக்குது. ஸோ வாங்க ஃபஸ்ட் போய் சாப்பிட்லாம். நல்லா வயிறு நிறைய ஃபுல்லாகி சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் முன்னாடி கண்டினியூ பண்ணலாம் நம்ம. அதுக்கப்புறம் எங்கே போகலாம் இது சார்? அதுக்கப்புறம் அந்த பகத் சிங். ஓகே, ஃபோர்ட் பார்த்தாச்சு, ஹவேலியும் பார்த்தாச்சு. 2-3 இடத்துல சுற்றி பார்த்துட்டு இப்போ பசிக்குது. ஸோ ஃபோர்ட்டுக்கு முன்னாடியே ஒரு ஹோட்டல் இருக்குது, டாக்கூர்ஜி ரெஸ்டாரண்ட். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் போய் நல்லா வயிறு நிறையா சாப்பிட்டு அப்புறம் முன்னாடி கண்டினியூ பண்ணலாம். ஓகே லெட்ஸ் கோ. ஓகே, பன்னீர் பட்டர் மசாலா, சப்பாத்தி, ஈ சப்பாத்தி, சாலட் அண்ட் பட்டர் மில்க். ஸோ இதுதான் நம்மளோட லஞ்ச். ஓகே, சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டெசர்ட் சஃபாரி, கேமல் ரைடிங், ஹார்ஸ் ரைடிங் இருக்குது, கேமல் ரைடிங், அப்புறம் டெசர்ட்டில் ஜீப் சஃபாரி, இந்த மாதிரிலாம் என்ன சொல்கிறது ரூட் இந்த பக்கம் தான் நிறைய அட்வென்ச்சர்லாம் பண்ண போகிறோம். ஸோ டேரெக்டாக அங்கே போகலாம். இப்போ பைக்கில் தான் இருக்கிறோம். பெரியவன் நான், பட் வண்டி ஓட்டுறது இவன். ஓகே, நான் vlogging பண்ணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவனுக்கு வண்டி கொடுக்குறது. இல்லைனா இந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் வண்டியை கொடுக்கக்கூடாது கையில். பை த வே he is 18+, so he is not குழந்தை. என்னதுடா இப்போ கழுத குழந்தையாம். ஓகே, லெட்ஸ் கோ டு ஜெய்சல்மேர் கேம்ப் சஃபாரி. ஓகே, பைக்கில் வந்துட்டு இருந்தோம். டேரெக்டாக நம்ம டெசர்ட் சஃபாரி தான் போகலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். பட் போகிற வழியில் வந்து இது பார்த்துட்டேன். அந்த வண்டி போகுது, வண்டி பின்னாடி பேராஷூட் மாதிரி கட்டி வச்சுருக்கிறாங்களா, அதில் அப்படியே பறக்கிற மாதிரி. ஸோ வை ஷுட் ஐ நாட் ட்ரை அப்படின்ட்டு ஒரு கேள்வி. ஸோ நானும் ட்ரை பண்ண போகிறேன். भैया ये कौन सा है स्काई विंग एडवेंचर? 3 नंबर इधर चले जाओ, आ जाएगा नंबर. किधर? इधर चलो ठीक है, थैंक यू. ओके,
இங்கேருந்து இப்போ நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அப்படியே பறந்து அப்படி வந்து இப்படி வர போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ட்ரை. எப்படி இருக்குதுங்க ஃபஸ்ட் டைம் அட்வென்ச்சரு. இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை. ஸோ இந்த டைம் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். தம்பி நீயும் ட்ரை பண்ணுறியா? ஸோ 2 பேரும் ட்ரை பண்ண போகிறோம். லெட்ஸ் see. இந்த மாதிரி வண்டி இருக்கும். இங்கே வந்து டிரைவர் உட்காந்து பாரு, பின்னாடி நம்ம உட்காடுறோம். இல்லை பின்னாடி டிரைவர் முன்னாடி தான் நம்பர்னு நினைக்கிறேன். ஓகே கரெக்டு தான். ஸோ இதுதான் பின்னாடி பேராஷூட்டு, பின்னாடி ஒரு ஃபேனு. அப்படி போயிட்டு இப்படி வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இங்கே வந்தால் 1500 ரூபா. ஸோ லெட்ஸ் ட்ரை திஸ். क्या भैया? इसके बाद में आपका नंबर. अच्छा इनके बाद मेरा नंबर है. चलो ठीक है. Sama. Amazing. Ayyo. Super raw. Samaj. I love this. I love Jaisalmer man. எவ்வளோ சந்தோஷம் எவ்வளோ சந்தோஷம். அந்த காற்றுல பறக்கும்போது நம்ம பாட்டுக்கு ஜாலியாக கை வச்சுட்டு ஜாலியாக வரலாம். இதோ அங்கே தம்பி பறந்துட்டு இருக்கிறேன். இங்கே இருக்கிறான். வாங்க கட்டி பிடிக்கலாம்ல. ஐ மீன் கேட்ச் பிடிக்கலாம். சூப்பர். யாராவது ஜெய்சல்மேர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை திஸ். உங்ககிட்ட ஸ்டார்டிங்லேயே சொல்லுவாங்க 2500 3500 பட் ஒரே வார்த்தை 1500 ரூபா. 1500 ஒரே வார்த்தை. 1500 உண்மையாக சொன்னால் வர்த்து. வெரி 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 ஒர்த். ட்ரை திஸ். சார் பறந்துட்டு வந்துட்டீங்களா? பறந்துட்டு இருந்தாச்சு. நானும் மேலே போய் என்னம்மா மீசியை முறுக்கிட்டு ஜாலியாக இருந்தேன். 1500 worth it. I love this. Yo savi. It's okay. We reached our destination. Mudilampai mari aichu. Okay. Kasam Desert Safari Camp. நம்ம கேம்ப் வந்துருச்சு. ரங்கிலோ ராஜஸ்தான் மாரோ ரங்கிலோ ராஜஸ்தான் மாரோ ரங்கிலோ. ஸோ ஓகே, இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டெசர்ட் சஃபாரி பண்ண போகிறோம். அதுவும் ஜீப் சஃபாரி மாதிரி. ஜீப்பில் வந்து டெசர்ட்டுக்குள்ளே போய் சும்மா சொயின்னு போகும்போது திஸ் இஸ் அவர் ஜீப். சலோ பையா. ஸோ வெல்கம் டு ராஜஸ்தான் பை ஜீப் சஃபாரி. டைட்டாக பிடிச்சிக்க இல்லைன்னா அப்படியே கீழே விழுந்து போயிடும். பின்னாடியே போயிடும். இங்கெல்லாம் ஓட்டுறதுக்கு ஹெவி டிரைவராக இருக்கணும். ப்ளஸ் ஃப்ரண்ட் டயர் ப்ளஸ் பேக் டயரில் வந்து காற்று கம்மியாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. மேக்ஸிமம் இங்கே இருக்கிற வண்டி எல்லாமே மஹிந்திரா தான். மஹிந்திரா ஜிந்தாபாத். மண்ணே காண திருப்பி அணியாக வந்துருச்சு. ஐயோ சாமி. ஸோ பாருங்க, இதுதான் ராஜஸ்தானின் ரெகிஸ்தான். ஐயோ சாமி. ஸோ இது வந்து 2வது டெசர்ட்டு. இங்கேருந்து இன்னொரு டெசர்ட் கூட்டிகிட்டு போவோம். 3வது டெசர்ட். இந்த மாதிரி ரெண்டு பேர் பர்சனலாக 2 பேத்துக்கு மட்டும். குட்டி பையன் அவன்லாம் கேமல் ஓட்டுறான். சரி, நம்ம வந்து ஆக்சுவலி ராஜ்புத் குதிரை தான் ஓட்டுவோம். சரி, கேமலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேமலுக்கு மட்டும் என்ன, அந்த காலத்தில் கேமலில் ஓட்டுனாங்கல்ல. ஸோ ராஜ்புத் கேமல் ஆல்சோ ரைட். இட்ஸ் ஓகே. நம்ம கேமல் வந்துருச்சு. கேமல்
ரெண்டு கேமல் ஆக்சிடென்ட் ஆக போகுது. அரே ஆக்சிடென்ட் हो जाएगा. இன்னொருத்துக்கு கருப்பு கேமல் வெர்சஸ் பிளாக் ஒயிட் கேமல். ஏ பிளாக் அண்ட் ஒயிட். என்னடா இப்படி பண்றான்? ஆடடா ஓடு மச்சானி. ஆனா ரொம்ப ஸ்லோவா நடக்கிறான். ஸோ பாய்ஸ் அந்த ஜீப் சஃபாரியை விட கேமல் சஃபாரி தான் சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க சும்மா டிச்சுக்கு இருக்குது. भैया भागेगा नहीं? भागेगा? भगाओ ना यार. अरे भगाओ अब दौड़ा बस पटकना मत. सुनो क्या नाम है इसका? टाइगर. क्या बात है. सो गाइस நம்ம டைகர் மேல உட்கார்ந்திருக்கோம். கேமல் கிடையாது, டைகர். இது பேர் வந்து டைகரா. இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஜெய்சல்மேர்ல இருக்கிற டெசர்ட்ல இருக்கோம். இதுக்கு பேர் தான் டைகர். டைகர் லெட்ஸ் கோ. அங்க பாரு டைகர். இப்படி பண்றா மச்சான். ஓகே. ஜீப் காணோம் கடவுளே. ஜீப்பே காணோம். ஜீப் காணோங்கிற கவலை எல்லாம் நம்மளுக்கு கிடையாது. இப்போ போய் மேகி சாப்பிட்றோம். டெசர்ட்ல போய் ரெகிஸ்தான்ல இருக்கிற மேகி சாப்பிடும் சுவை இதுவும் கிடையாது. ஓகே போய் சுவையா மேகி சாப்பிட்றோம். ஆஹா மேகி இன் ஜெய்சல்மேர். சூப்பர். யார் நினச்சி பார்த்தா ஜெய்சல்மேர்ல வந்து மேகி சாப்பிடுவோம். நினச்சி பார்த்தியா பரவாயில்ல, இங்கே வந்து சாப்பிட்றோம். சாப்பிட்டு அப்புறம் கிளம்புறோம். ஸோ ஃபைனலி திருப்பி நம்ம டெசர்ட்ல இருந்து கேம்புக்கு கிளம்பியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 6:47. ஃபைனலி நம்ம ரிசார்ட்டுக்கு வந்துட்டோம். அதில் வந்த உடனே என்னம்மா வெல்கம் பண்ணுறாங்க. சும்மா திலக்கெல்லாம் வச்சுக்கிட்டு போலாமா? ஸோ ஓகே, இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டான்ஸ் நடக்கும், டின்னர் நடக்கும், வேணும்னா பார்ட்டி நடக்கும், வேணும்னா நடக்கும். வேணான்னா என்ஜாய் பண்ணலாம். வேணான்னா என்ஜாய் பண்ண முடியாது. வேணும்னா என்ஜாய் பண்ணலாம். வேணாங்க வரவங்க அங்கே போய் டான்ஸில் என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஓகே, நம்ம ரூமுக்கு போகலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் திருப்பி வெளியே வரலாம். டேரக்டாக டான்ஸில் மீட் பண்ணலாம். ஸோ ஓகே, டான்ஸ் ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு, டின்னரும் முடிஞ்சிருச்சு. இப்போ டயர்டாக இருக்குது. டென்ட்டுக்குள்ளார வந்துட்டோம், படுக்கிறோம், தூங்குகிறோம். காலையில் மீட் பண்ணுறோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு நம்ம ஜெய்சல்மேர் vlog எண்ட் பண்ணிடலாம். அண்ட் குட் நைட். குட் மார்னிங் எவ்ரிபடி. வெல்கம் டு ஜெய்சல்மேர் சீரீஸ் டே 2. காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகிட்டோம். ஸோ இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு பாகிஸ்தான் பார்டர் அந்த இடத்துல ஒரு டெம்பிள் இருக்குது, டனோட் மாதா டெம்பிள்ன்ட்டு. அந்த இடத்துல என்னாச்சுன்னா இந்தியா பாகிஸ்தான் வாரம் நடக்கும்போது பாம்பெலாம் வெடிச்சு போட்டாங்க அந்த இடத்துல. பட் அந்த டெம்பிள் கிட்ட வெடிக்காமல் அப்படியே போய் பிரசாதமாக போய் விழுந்துருச்சு. ஸோ இட்ஸ் மிராக்கிள். ஸோ அந்த டெம்பிள்லாம் போய் விசிட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு போய் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்னங்கிறது முன்னாடி கண்டினியூ பண்ணலாம். நான் குளிச்சு ரெடி ஆகிட்டேன். தலைவர் வெறும் ஃபேஸ் வாஷ் மட்டும் தான் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் அவ்வளோதான். நேரத்தில் அங்கே டான்ஸ்லாம் நடந்துச்சு. இது ஃபுல்லாக டென்ட் தான். இந்த இடத்துல நம்ம ரூம்லாம் செக்இன் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். அண்ட் லெட்ஸ் கோ டு டெம்பிள். ராஜஸ்தான் மாரோ ரங்கீலோ ரங்கீலோ, ராஜஸ்தான் மாரோ ரங்கீலோ ரங்கீலோ, ராஜஸ்தான் மாரோ ரங்கீலோ ரங்கீலோ, ராஜஸ்தான்.
ஆல்மோஸ்ட் 70 கிலோமீட்டர்ஸ் நம்ம கவர் பண்ணிட்டோம். ரிமைனிங் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. கண்ணுலாம் செவந்து போச்சு, உதட்டெலாம் வாடி போச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டோல்கேட் ஜஸ்ட் ஒரே ஒரு கிலோமீட்டர்ஸ். அண்ட் ஐ திங்க் திஸ் இஸ் த இந்தியா லாஸ்ட் டோல்கேட்டுன்னு நினைக்கிறேன். ஐ மீன் இந்த பக்கம் இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் இதுதான் லாஸ்ட் டோல்கேட்டாக இருக்கும் கெஸ் பண்ணுறேன். இதுக்கு மேலே இருக்கலாம், நம்மளுக்கு தெரில. ஐ திங்க் இது தான். ஐயோ கண்ணெலாம் வலிக்குது. போகிற வழியில் அந்த சின்ன சின்ன கல்லெல்லாம் அப்படியே வந்து உள்ளுது இல்லை, அதனால கண்ணெலாம் செவந்து போச்சு. ஹெல்மெட் இருக்குது, பட் ஹெல்மெட்டில் கண்ணாடி இல்லை. கண்ணாடி வாங்கியிருக்கலாம், பட் வாங்கலை. ஓகே, இப்போ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். கை கால்லாம் அப்படியே ஜாம் ஆயிடுச்சு. அண்ட் திஸ் இஸ் நாலா பக்கமும் யாருமே இல்லை. ஐ மீன் மக்கள் இருக்கிறாங்க, இந்த மாதிரி இடத்துல கூட வசிக்கிறாங்கங்கிறது தான் ஒரு சேலஞ்சான விஷயம்னு நினைக்கிறேன். ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப். வை ஐ எம் ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப். ஓகே, இந்த மாதிரி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஐ மீன் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அப்பயும் அவங்களாம் சர்வைவ் பண்ணுறாங்கிறது ஹெட்ஸ் ஆஃப். திஸ் இஸ் வெரி டிஃபிகல்ட் திங் டு லிவ் வித்தவுட் வாட்டர் அண்ட் தே ஆர் லிவிங். பரவாயில்ல, எனக்கு முன்னாடி தான் ஒரு அண்ணா என்னமோ கயிறு மாதிரி கட்டிட்டு இருக்கிறாங்க. அதோ எங்கே கரெக்டாக இந்த இடத்துல நிற்கிறாங்க பாரு. இந்த வெயிலில் கூட வேலை செய்கிறாங்க. ஆனால் குளிருது, வெயில் அடிக்குது பட் குளிருது. நல்லா இருக்குது. எனக்கு இன்றைக்கி வந்து இந்த ஜாக்கெட்லாம் போட்டதுக்கப்புறம் ரைடர் மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. ப்ளஸ் பைக் ஓட்டும் போதெல்லாம் ஐ எம் ரைடர். ஓம்லூர் டிடிஎஃபாக மாறிட்டேன்னு அப்பப்போ தோணும். பட் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. வி அப்லோட் vlogs just for fun. அப்படி தானே மச்சான்? நல்லா இருக்கீங்களா சார்? உடம்புல எப்படி இருக்கு சார்? நல்லா இருக்கா? இன்னும் டன்னோட் மாதா மந்திர் எவ்வளோ தூரம் சார்? 42 கிலோமீட்டர். 40 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. ரவுண்டாக 40 கிலோமீட்டர். இன்னும் கொஞ்ச நேரம் உட்காரலாம் சைடில் எங்கேயாவது, அப்புறமேட்டு கிளம்பலாம். ஓகே, ஃப்ரெஷ் ஆகிட்டோம். ஒரு 5 minutes ரெஸ்ட் முடிஞ்சிருச்சு. லெட்ஸ் கோ. இதேஸ் உட்காந்துச்சா? பிடி டக்குன்னு டைம் இல்லை என்கிட்ட. யூனோ உடம்புலாம் வலிக்குது. பட் ஓகே, திஸ் இஸ் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பண்ணணும். யாரெல்லாம் வீட்டு விட்டே வெளியே வர மாட்டீங்களோ, ஐ டோன்ட் நோ வாட் டு சே. வீட்டு விட்டு வெளியே வாங்க, ஜாலியாக இருங்க, ட்ராவல் பண்ணுங்கள். எவ்வளோ ட்ராவல் பண்ணுறீங்களோ அவ்வளோ யூ வில் கெட் நாலேஜ். ஐ மீன் நாலேஜ்னால் எப்படி சொல்கிறது, படிக்கிறது மட்டும் நாலேஜ் ஆயிடுது சார். வெளி உலகத்தை சுற்றி பாருங்கள். தனியாக சாப்பிட்ற என்னென்னமோ சாப்பிட்டு சரி, நான் டேரெக்டாக இப்போ அடுத்த ஸ்டாப் டேரெக்டாக டெம்பிளில் தான். பாம்பு வச்சுருக்கு டெம்பிளில் தான். போலாமா? ஓகே, லெட்ஸ் கோ. புடி பாய். வாங்க சந்திக்கலாம் டெம்பிளில். அடுத்தது டேரக்ட் ஸ்டாப் எங்கே? டெம்பிள். அப்பப்போ நான் பகத்சிங்காக மாறுவேன். ஃபைனலி வி ரீச் த டனோட் மாதா டெம்பிள். முன்னாடியே டெம்பிள் இருக்குது. பிரசாதமும் வாங்கியாச்சு. பைக் சைடில் பார்க்கிங் பண்ணுறோம். லெட்ஸ் கோ டு டெம்பிள். அங்கே விசிட் பண்ணிவிட்டு உள்ளே போய் தரிசனம் பண்ணிட்டு வெளியே வரலாம். உள்ளே ஐ திங்க் கேமரா அலௌடு இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ப்ரே பண்ணிட்டு வரேன். பார்க்குறவங்களுக்கும் ப்ரே பண்ணுறேன், எனக்காகவும் ப்ரே பண்ணுறேன். அப்புறமேட்டு உள்ளார போய் மியூசியம் அங்கே கேமரா அலௌடுன்னு நினைக்கிறேன். இருந்தால் காமிக்கிறேன். அப்படி இல்லைன்னா தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம். இங்கேருந்து பாகிஸ்தான் பார்த்திங்கன்னா ரொம்பவே பக்கம் தான். எவ்வளோங்கிறது நான் சர்ச் பண்ணி அடுத்த கிளிப்பில் சொல்கிறேன். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா டனோட் மாதா டெம்பிள். இங்கே இருக்கிற சாமியை தான் எல்லாருமே கும்பிட்றாங்க. மெயின்லி திஸ் இஸ் மெயின்டைன் பை ஆர்மி. ஸோ இது தான் பார்த்திங்கன்னா கோயில். உள்ளார இருக்க சாமி பேர் வந்து தனோட் ராயமா அம்மனுங்கிற மாதிரி இங்கே மாம்பாங்க. ஸோ கோயிலுக்குள்ளாரையே தான் குண்டுகள்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பேக் கேமரா காமிக்கிறேன். அண்ட் இதெல்லாம் ரியல் வெப்பன்ஸ் யூஸ்ட் இந்த வார். இதெல்லாம் இங்கே போட்டாங்க, பட் வெடிக்கல எதுவுமே. மேலே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கலரிங் பண்ணியிருப்பாங்க. உள்ளே இருக்கிறதுலாம் எல்லாமே ஒரிஜினல் A to Z. வாவ், இதே சார் இதெல்லாம் எடுத்து
வெடிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். ஒன்று வெடிச்சா போதும், டுமில் டமில்ன்ட்டு. 1971 பாரத் 1970 இதெல்லாம். ஸோ இதுதான் இங்கே இருக்கிற எல்லா வெப்பன்ஸு. இதெல்லாம் ஐ திங்க் சில்வர், மேட் இன் சில்வர். இங்கே இருக்கிற குண்டுலாம் போட்டாங்க, கோயிலுக்குள்ளார போட்டாங்க, கோயில் வெடிக்கிறதுக்கு. பட் கோயிலில் வெடிக்கலை. வாவ். ஸோ சாமி தரிசனம் பண்ணியாச்சு. ப்ளஸ் உள்ள இருக்கிறது ஹாய் டார்லிங். இங்கே தானே என்னென்ன வித்தியாசமாக இருக்குது. ஸோ ஓகே, உள்ள தரிசனம் பண்ணியாச்சு. ப்ளஸ் இங்கே இருக்கிறது வந்து பூஜாரி, அங்கே பூஜை பண்ணுறவர் வந்து சாமியார் கிடையாது, ஆர்மி ஆஃபீஸர். இங்கே ஆர்மி ஆஃபீஸர் தான் இந்த கோயில் ஃபுல்லாகவே மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே A to Z. அண்ட் இந்த இடத்துல இன்னொன்று ஒரு விஷயம், இதெல்லாம் பாருங்களேன். இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல், நீங்கள் இங்கே வரும்போது வேண்டுறீங்க கடவுளே இதெல்லாம் நடக்கணும்ன்ட்டு. ப்ளஸ் அது என்ன வேண்டுதல்னு சொல்லிவிட்டு மேலே கட்டிடணும், இந்த இடத்துல கட்டிடணும். ப்ளஸ் நெக்ஸ்ட் டைம் அது நடந்ததுக்கப்புறம் திருப்பி நீங்கள் கோயிலுக்கு வந்து அது எது உங்களுதுன்னு கரெக்டாக தேர்ந்தெடுத்து கழட்டணும். ஸோ இந்த இடத்துல எது நம்மளுதுன்னு கரெக்டாக தேடி கண்டுபிடிக்கிறது இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். அண்ட் பாருங்கள், கொஞ்சமாக கிடையாது, இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் கடவுள் புண்ணியத்தில் நம்மளுக்கு எல்லாமே இருக்குது. ஸோ நம்மளுக்கு எந்த ஒரு வேண்டுதலும் இப்போதைக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே நல்லதே நடக்கட்டும். ஜெய் தனோட் மாதா ராய், ஜெய் தனோட் ராய் மாதா. ஸோ ஓகே, டெம்பிளில் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். அவங்க தான் தனோட் ராய் மாதா. இங்கேருந்து பார்டர் பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் இந்தியா பார்டர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 20 கிலோமீட்டர்ஸ் தூரம் தான். வெறும் 20 கிலோமீட்டர் தூரத்தில் பாகிஸ்தான் இருக்குது. வா, இன்ட்ரெஸ்டிங். அண்ட் பக்கத்துலேயே பாருங்கள் மிலிட்ரி, நம்ம இந்தியன் மிலிட்ரியோட வண்டிகள்லாம் நிற்குது. இங்கே தான் இருக்குது எல்லாமே. ஏன்னா பார்டர் ரொம்ப பக்கம், 20 கிலோமீட்டருங்க. இது இப்படி பார்த்தா 20 கிலோமீட்டர் தூரம், பட் பார்டர் வைஸ் பார்த்தா 20 கிலோமீட்டருக்கு வந்து ரொம்ப ரொம்ப ரொம்பவே பக்கம். ஸோ லாஸ்ட் டைம் அவங்க பாம்பெலாம் போடும்போது இந்த கோயிலில் போட்டாங்க. கோயிலில் ஒரு பாம்பு கூட வெடியில் எல்லாமே சேஃபாக போய் பிரசாதம் மாதிரி விழுந்துருச்சு போய். பாகிஸ்தான் ஃபெயில்ட். You always fail Pakistan in front of India. Okay, let's go from temple to Jaisalmer fort. திருப்பி அந்த அரண்மனை கிட்டேயே போகணும், ஃபோர்ட் கிட்ட. அங்கே போயிட்டு நம்ம வாங்கியிருக்கிற வண்டியை திருப்பி அங்கே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 5:30 மணிக்கு நம்மளுக்கு பஸ் இருக்குது. 5:30 மணிக்கு பஸ்ஸில் உட்காந்தோன்னா நைட்டு 1 மணிக்கு நம்ம வீட்டுக்கு போய் சேருவோம். வீட்டுக்கும் சேர மாட்டோம், 1 மணிக்கு பென்மாலில் போய் சேருவோம். அங்கேருந்து ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணோன்னா நம்ம வீடு வந்துடும். ஸோ இந்த விலாகை நான் இங்கேயே எண்ட் பண்ணுறேன். ஜெய்சல்மேரில் வீட்டில் ஜாலோரில் ஸ்டார்ட் பண்ண விலாகை ஜெய்சல்மேரில் எண்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இந்த மாதிரி புதுசாக என்னென்னமோ ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். அது வரைக்கும் ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத், பை பாய்.